இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சற்று முன் சிஎஸ்எல் துறையிலிருந்து வந்திருக்கும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,140 வரைக்கும் கொடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ரோலுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குதான் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு, அதாவது சிஎஸ்எல்லேருந்து வந்திருக்கு. இதில் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ரிகர் ட்ரெயினி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணாலே போதும். இந்த ஜாப்க்கு மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 20 வேகன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 3 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 12 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான இது ஸ்டார்ட் ஆகிட்டு, என்றைக்கு லாஸ்ட் டேட்னா டிசம்பர் மாதம் 31ஆம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்த வயசுக்கு வந்து இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னா, மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 23 வயசுக்கு இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயினியாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுப்பாங்க. அதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் வந்து ட்ரெயினிங்கில் வந்து 6,000 கொடுக்காங்க ஸ்டைஃபண்டில். செகண்ட் இயர் வந்து 7,000 கொடுக்காங்க. அதுவே நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் வந்து 22,100 கொடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷனாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா 5,530 வந்து கொடுக்காங்க. அதுவே செகண்ட் இயர் வந்து 22,800 கொடுக்காங்க. அதுவே எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷனாக 5,700 கொடுக்காங்க. அதுவே தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 23,400 கொடுக்காங்க. அதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிங்கன்னா 5,850 வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து 100 மார்க்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது மூலமாக தான் உங்களை வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான மினிமம் பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்ட் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 50 மார்க் எடுக்கணும். அதுவே ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45 மார்க் எடுத்தாலே பாஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 40 மார்க் எடுத்தாலே வந்து பாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அது போக இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் முன்னால் சொன்ன மாதிரியே இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அதுக்கு மேலே டிப்ளமோ டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி 8th படித்தவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்க இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.